வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 27வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்களே, அப்போ தான் நோட் பண்ணுறாங்க தன்னோட லேப்டாப் பேக் வந்து வெளியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஷியாவுக்கு புரியுது, ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த வீடியோ எல்லாத்தையுமே நம்ம வாங்கிட்டையும் லியாக்கிட்டையும் கொடுத்து தானே பப்ளிஷ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அங்கே ப்ளே ஆகிருக்கும். இந்த விஷயத்துக்கெல்லாம் பின்னாடி யார் இருந்திருப்பா அப்படின்னா, நம்ம வாங்க இருந்திருக்க மாட்டா, நம்ம லீ இருந்திருப்பாங்க. அதை கெஸ் பண்ணிட்டு கேட்பாங்க, நீங்கள் தான் இந்த விஷயம் வேலை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, இல்லையே ஒன்றும் தெரியாதே அப்படின்ற மாதிரி லீ ஆக்ட் பண்ணுவாரா, பாருங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ஆமாம் முன்னாடி எனக்கு தெரியும் நீ இந்த ஐடியா சொல்லும்போதே இவங்க வந்து டேரெக்டாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஆல்ரெடி என்னோடய அசிஸ்டண்ட் மூலமாக ஒரு டெக்னிக்கலாக வேலை பார்ப்பாங்கள்ல, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு திடீர்னு வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ணி விட்டேன். அதனால தான் அவங்க சாரி கேட்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு தான் பண்ணி விட்டேன். அதே மாதிரி அவங்க சாரி கேட்டாங்க. ஆனால் என்ன, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. நீ வந்து உன்னோட எக்ஸை நம்பின வரைக்கும் கூட என்ன நம்பலையில, அது கொஞ்சம் ஜெலஸாகவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ வந்து பேசிகிட்டு இருப்பார். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஷியாவுக்கு உண்மைதான், இவ வந்து எக்ஸை நம்பின அளவுக்கு கூட நம்ம லீயை நம்பலையில, அந்த விஷயம் புரியும். இருந்தாலுமே அவளுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு தேவை அப்படின்றப்பனா நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யார், லீ தானே. அதனால் அவருக்கு வந்து மனசார தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ், எனக்கு வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி எப்போனா ஹெல்ப் தேவைப்படுதோ அப்போல்லாம் கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆஃபீஸில் தான் அந்த ப்ராஜெக்ட் டீம்லேருந்து தூக்கி விட்டாங்கல்ல, வேறு டீமில் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது நம்ம லீ வந்து சொல்லி விடுவார், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேனே டாக்டர் ஃபேங் வந்து ரிசல்ட்டு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா தான் அவங்க உனக்கு மென்டராகவே இருந்தாலுமே. ஆனால் நேற்று வந்து ஃபங்க்ஷனில் நீ குளறுபடி பண்ணதெல்லாம் தெரியும்ல, ஆனால் கேட்பாங்க அதுக்கு பேக்கப் பிளானு, அதுக்கடுத்து என்ன மாதிரி நீ இந்த இஷ்யூவை மாற்ற போகிறன்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கும்போதும், ஆல்ரெடி எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பக்காவாக இருக்குது, நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிடுவேன்னு சொல்லவும், ரொம்ப ஆல் தி பெஸ்ட்டு, நல்லாவே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவரும் வந்து அனுப்பி வைப்பாங்க. இந்த டைம் வந்து நம்ம லியாவை தான் காட்டுவாங்க. நேற்று வாங் வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பானே, ஆனால் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து அவளோட அப்பா வந்து மீட் பண்ணுவார். மீட் பண்ணிட்டு பேசுவார், சாரிம்மா, என்னால் தான் அந்த மாதிரி ஒரு பையன் வந்து உன் லைஃப்பில் வந்து உன்னை ஏமாற்றிட்டான், நான் தான் சின்ன வயசுலேருந்து உனக்கு வந்து ப்ராப்பராக வந்து கவனிச்சிக்காம உன்னை தனிமையில் விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும்போது ஷியா வந்து சொல்லுவான், ஆமாப்பா நான் கொஞ்ச நாள் தனியமாக இருந்தது ஃபீல் பண்ணது உண்மைதான். அப்போ வந்து எனக்கு வாங்க பார்க்கும்போது என் வாழ்க்கையில் வெளிச்சமாக தான் அவன் தெரிஞ்சான். ஆனால் அவன் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே போதும், ஃபாரினில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் அவன் வந்து இருந்தான். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு அப்பையிலேருந்தே தெரியும் இந்த வாங் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து லாஸ்ட் வரைக்கும் போகாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கானே, அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து லியாவோட அப்பா கேட்பாரு, அப்போ ஷியாவை பற்றி என்னவா நினைக்கிறேன், அவளை வந்து திருப்பி வந்து நீ டீமில் சேர்த்துக்க போறியா, ஏற்கனவே விஷயம்னால தானே அவளை டீமில் வந்து விட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு நம்ம லியா என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆமாம் நான் ஹீரோயினை வந்து திருப்பி வந்து நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்து சேர்த்துக்க போகிறேன், ஏன்னா அவளை பற்றி நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவளோட பிளான் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், அவள் வந்து எல்லாத்துலேயும் கேப்பபிளாக இருக்கான், வாங்க விட எவ்வளவோ மேல். எனக்கு வந்து வாங் வந்து முன்னாடி தான் வெளிச்சமாக இருந்தான், ஆனால் இப்போ கிடையாது. இப்போ வந்து எனக்கு என்ன தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கம்பெனி தான் முக்கியம், கம்பெனியோட கோல்ஸ் தான் முக்கியம். அதுக்கு எனக்கு கேப்பபிளான பார்ட்னர் தான் தேவை, அதுக்கு வாங் தேவை கிடையாது, ஷியா தான் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து திருப்பி வேலைக்கு எடுக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்து கம்பெனியோட மீட்டிங் தான் காட்டுவாங்க. மீட்டிங்க்கு வந்து எல்லாருக்கும் வந்து வந்திருப்பாங்கள்ல, அப்படி போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஃபேங் வந்து நம்ம ஷியா கூப்பிட்டு தனியாக கேட்பாங்க, இந்த மாதிரி நீ எல்லாத்துக்குமே ரெடியா, நேற்று பார்த்த வேலை நீ தான் பார்த்துருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும்னு கேட்கும்போது எல்லாமே ரெடி மேடம் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்புவாங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்களே, இந்த மாதிரி பப்ளிக் ஈவெண்ட்டில் நடந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இந்த மாதிரி பப்ளிக்கில் எதுக்கு அனுப்பி ஷியா வந்து கேட்க சொன்னாங்க. அப்படி கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னென்ன விதத்தில் அந்த யூஸை வந்து நம்ம பண்ணி நம்ம கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங்கை வந்து இதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல இருக்குது. அது எல்லாத்தையும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். ஆனால் ரொம்ப வந்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, இல்லைன்னா சூப்பராக இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. இவளோட பிளானை உடனே அப்ரூவ் பண்ணிவிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதுக்கான வேலைகளை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆர்டரும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம லீ பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார். இப்படி மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம டேரக்டர் ஃபேங் வந்து ஷியா தனியாக கூப்பிட்டு கேட்பாங்க, இப்படி
கொஞ்சம் காலம் தான் ஆச்சு, சொல்லப்போனால் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இப்படி இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், உங்ககிட்ட கற்றுக்கிட்டது தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீ என்கிட்ட இருந்தா கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 பேருக்குமே தெரியும், நம்ம ஷியாவுக்காக இருக்கட்டும் டேரக்டர் ஃபேங்காக இருக்கட்டும் லீ தான் கைட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, லீ வந்து சின்ன விஷயத்துல இவ்வளோ வந்து இந்தளவுக்கு ஜீனியஸாக மாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா லீ ஸ்டார்டிங்லேருந்து இவளுக்கு என்னென்ன பண்ணியிருந்திருப்பாரு, எப்படியெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ட்ரைனிங் கொடுத்துருந்துருப்பாரு. ஒவ்வொரு விஷயம் ஒரு பிளெயினில் போகும்போது கூட நம்ம பென்ட்ரைவ் கொடுத்து கிளாஸ் கற்றுக் கொடுத்துருந்துருப்பாரு. அவள் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் இவளுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு மென்டாராக வந்து எந்தளவுக்கு சொல்லி தரணுமோ அந்தளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே. அந்த விஷயம் எல்லாம் நினச்சி இவங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவருக்கு மனசார தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அடுத்து இவங்க வந்து இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே நியூ இயர் வரப்போகுது, அதனால் வந்து லீவ் கொடுத்துருக்காங்க முன்னாடியே. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கேருந்து கிளம்பி அவங்கவுங்க ஊருக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம நியூ இயருக்கு நம்ம ஹீரோயின் ஊருக்கு போகிறது கூட நம்ம லீ தான் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம லீக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் தேங்க்ஸ் சொல்கிற விதமாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்லேயே கையால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சூப்பராக வந்து ஒரு மெனுவே ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இது உங்களுக்காக தேங்க்ஸ் சொல்கிற விதமானு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம லீயை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் ஊருக்கு போகணும்ல, அதுக்கு ஏர்போர்ட்டுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு லீயே நானே கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன், சூட்கேஸ் வேறு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம லீயே தான் என்ன பண்ணுவார்னா தூக்கிட்டு போக ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம சியா சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா நீ சீக்கிரமாக விரட்டி விட்ற மாதிரி தெரியுது, ஏன் நீ சீக்கிரமாக என் ஊருக்கு துரத்தி விட்டுட்டு உங்களோட இன்ஃப்ளூயன்சர் கேர்ள் ஃப்ரெண்டு அதான் அந்த ஜின்சி கூட வந்து ரொமான்ஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணும்போது, ஏமா அப்படின்னா கிடையாது, நான் ஆல்ரெடி உன்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு வந்து என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லிட்டேன், நீ ஏன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரை வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமேட்டுக்கு 2 பேர் ஜென்ரலாக பேசிட்டு போயிட்டுருப்பாங்களா. அப்படி போயிட்டு இருக்கும்போது நீ வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கீல உங்கள் அப்பா குடிக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதனால தான் அவருக்கு வந்து ஒரு ப்ரீமியமான சோஜு பாட்டில்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை காட்டுவார். சூப்பருங்க, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் அப்படியே கான்வர்சேஷன் வந்து நல்லாவே போயிட்டுருக்கும். இவர் லீ வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது நம்ம ஷியா வந்து அவங்கள அறியாமே நம்ம லீ பக்கம் வந்து விழுந்துட்டு தான் இருக்காங்க. அது அவங்க இன்னும் ரியலைஸ் பண்ணலை, அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்குமா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜூனோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தாங்கியோ வந்து மீட் பண்ணுவாங்க. இந்த டைம் அவன் வந்து ஒரு வேலை வந்து பார்த்துட்ருப்பா. அப்போ வந்து தாங்கியோ கிட்ட வந்து ஜூனோட அம்மா பேசுவாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து உன்னை பிடிக்கும் தான் அம்மா, இருந்தாலும் என்ன பண்ணுறது, உன்னை வந்து என்னோடய பையன் கூட சேர்த்து வச்சு என்னால் பார்க்க முடியல, ஏன்னா நீ வந்து இங்கே லோக்கல் ஆள் கிடையாதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதனால் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஆண்டி, நானும் அவனும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நாங்கள் அதை கிளியராகவும் பேசிக்கிட்டோம், ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்கன்னா போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜூன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இவன் வந்து பப்ளிக் வாலண்டியர் டிபார்ட்மெண்ட்டில் தானே வேலை பார்த்துட்ருக்கான், புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு யோசிச்சிருப்பான். அதுபடி என்ன பண்ணுவான்னா தாங்கி வந்து ஒரு டான்ஸ் வந்து அகாடமி வச்சு தானே வேலை பார்த்துட்ருக்கான். அதில் வந்து ஹிப்ஹாப் டான்ஸையும் ஸ்கொயர் டான்ஸையும் கம்பைன் பண்ணி ஒரு புதுவிதமான காம்படிஷனுக்கு வந்து நம்ம ஒரு டீம் உருவாக்கி கூட்டிகிட்டு போகலாம், அதுக்கான ட்ரைனிங்கை வந்து தாங்கி தானே கொடுப்பாவா, அவளே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கான பிளான் எல்லாம் பண்ணுவான். பண்ணியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கான விஷயத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸை பார்த்துட்ருப்பான். இந்த டைம் நம்ம ஷியாவை தான் காட்டுவாங்க. அதுக்குள்ளேயும் பிளெயின் ஏறி அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷப்பட்டதுக்கு மட்டும் இல்லாமல் என்னம்மா ஊர்லேருந்து வாங்கிட்டு வரேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோடய ரூம்மேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஒயின் பாட்டிலாம் கொடுக்கும்போது ஒன்றே வந்து அவங்க அப்பாவுக்கு டவுட் வரும், இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்து விட்டுருக்காருன்றப்ப உண்மையிலேயே அவர் வந்து உன்னை நல்லா கேர் பண்ணி தான் பார்த்துக்கிறாரு, ஃபோட்டோ காட்டு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லீ கூட இருக்க ஃபோட்டோஸ்னால் காட்டுவாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கேட்பார், என்னம்மா இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா உன்னோட லவ்வர் பையன் மாதிரி தெரியலையே, ஏதோ ஸ்டாண்டப் காமெடியான ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது, உண்மையிலே லவ் பண்ணுறியா இல்லை என்ன டீஸ் பண்ணுறதுக்காக மாற்றி பேசுகிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை டீஸ் பண்ண ஆரம்பிப்பார். இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜூன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு புது வேலை பார்க்க போகிறான்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பானே, அதான் 2 டான்ஸிங் கம்பைன் பண்ணி காம்படிஷனுக்கு, ஆனால் அதுக்கு யான் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. அவங்க பேரண்ட்ஸும் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா இந்த விஷயத்த வந்து பண்ணும்போது இவனோட வேலைக்கு வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வந்து தாங்கியூ கூட போகிறான், தாங்கியூக்கு ஹெல்ப் பண்ண போகிறான், அந்த டான்ஸ் வீடியோ ஷூட் பண்ண போகிறான்ற டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சாலுமே நம்ம பையனோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுன்றதுக்காக அதுக்கு மட்டும் அனுப்பி விட்ருவாங்க. உடனே ஜூன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தாங்கியூ கூட சேர்ந்துட்டு யூனனுக்கு வந்து போகிறாங்க. இந்த யூனன் அப்படின்ற இடம் தான் நம்ம தாங்கியோட சொந்த ஊர். அங்கே வந்து பேரண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்காக போவாங்க. அப்போயே வீடியோ ரெக்கார்டிங்ஸ் நல்லா இருக்கும்ல, அதுக்காக அங்கே போவாங்க. அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ணுவாங்கன்னா தாங்கியோட தங்கச்சியை தான் மீட் பண்ணுவாங்க. அது ரொம்ப வாயடி போல் இருக்குது, சுட்டித்தனமாக வந்து பேசிக்கிட்டே இருப்பாளாம். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே கேட்பா வந்த உடனே, இந்த பையன் யார், உன்னோட பாய் ஃப்ரெண்டா, பார்த்த பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தரலையே, ஃபேக் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா கலாய்ச்சிட்டே தான் வந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபேமிலியில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும்போது அந்த தங்கச்சி என்ன சொல்லுவா அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்கணும், உங்களோட பேர் என்ன, ஊர் என்ன, என்ன ஜாப்பு, எவ்வளோ இன்கம் வருது, அப்புறம் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ காசு வந்து பணமாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டுகிட்டு இருப்பாங்களா. வாய் 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 தானே அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த பொண்ணு சொல்லுவோம், நான் வந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காஸ்ட்லியான இந்த குக்கும்பரை வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஜூனும் தாங்கியும் சேர்ந்துட்டு நாங்களும் தான் காஸ்ட்லியான சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களும் காட்டி 2 பேருக்கும் ஒருத்தர் ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஸ்பெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு தனியாக இருக்கும்போது தாங்கி வந்து கேட்பா, எப்படி இந்த இது வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சின்னு கேட்கும்போது, அதை வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன், காம்படிஷனுக்கு தானே போகிறோம், அதான் அம்மாவோட லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேர் சிரித்து வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஜோடி ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு தான் பேராக போகிறாங்க. இப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா எங்கே காட்டுவாங்க அப்படின்னா ஜின்சி சைடு தான் காட்டுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜின்சி வந்து ஒரு விளாகர், அதுவும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து ஒரு விளாக் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்பா. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, அவளுக்கு ஒரு அதிகமாக வயிறு வலிக்க ஆரம்பிக்குமா. ஆனால் ரொம்ப தாங்க முடியாமல் நம்ம லீக்கு தான் ஹெல்ப் கேட்டு கால் பண்ணுவான். அந்த டைம் வந்து பேட்ரி டெல்லி வரல அப்படின்னு யாரும் ஹெல்ப்புக்கு வந்திருக்க மாட்டாங்க. லாஸ்ட்டு சார்ஜ் முடிய போகிறதுக்குள்ளேயும் கால் பண்ணிவிட்டு மயங்கிடுவா. அடுத்து லீவ் வந்தவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஜீன்ஸை கேர் பண்ணி பார்த்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டு, அதான் இப்போ ஷியாவோட வீடு இருக்குல்ல, அங்கேயே தூக்கிட்டு வருவார். வந்து மெடிசன் கொடுத்து தண்ணி கொடுத்து, அதான் ஃபோன்லாம் சார்ஜ் இல்லாமல் இருக்குல்ல, பவர் பேங்க்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து சார்ஜ் போட்டுக்க சொல்லுவாங்க. இந்த விஷயம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா பொருட்களும் நீட்டாக இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஜின்சி பார்த்துட்டு இதெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறா, ஷியாவா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தான் எந்த வேலையும் தெரியாதுல்ல, நான் அவளை கேர் பண்ணிக்கிறத விட அவள் தான் என்னை அதிகமாக கேர் பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ பாய் பெஸ்டி கூட இருந்தால் அவள் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அவன் வந்து பேசிகிட்டு இருப்பானா. ஏன்னா இவங்க 2 பேரே பார்த்தா லவ் பண்ணுற மாதிரி தெரில, ரொம்ப பெஸ்டி கூட பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஜின்சி நமக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் பசிக்குது, நீங்கள் வந்து எதாவது கஞ்சி வச்சு தரீங்களான்னு கேட்கும்போது, இல்லை ஆர்டர் பண்ணி தரேன்னு சொல்லும்போது, இல்லை லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஏதோ ரொம்ப பாவப்பட்டு பேசும்போது சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீயும் கஞ்சி வைக்கிறதுக்கு ஒத்துக்குவார். ஆக்சுவலி லீக்கு சமைக்க ஒழுங்காக வராதுன்றது நமக்கு தெரியும், ஏன்னா சொதப்பு போகிறான்றது தெரில. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுன்றதை அடுத்து வரக்கூடிய எபிசோடுகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.